ஆதிவந்த முதற்கண்ணி சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு திகம்பர் சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி. உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் வேளாளர் குடிமக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் மெய்கண்டார் 14 சைவ ஆதீன திருமடங்கள் பாதுகாப்பு அணி சார்பாக தமிழர் மரபை கட்டிக்காத்து நிற்கும் வேளாக்குறிச்சி ஆதீன திருமடத்தை பற்றி தமிழ் மக்களும் வேளாளர் பெருங்குடி மக்களும் உலக தமிழ் மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நற்செய்தியை அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் மெய்கண்டார் 14 சைவ ஆதீன திருமடங்கள் பாதுகாப்பு அணி சார்பாக கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக இந்த காணொளியை பதிவு செய்கின்றோம். இதை ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு வேளாளர் பெருங்குடி மக்களும் கண்டிப்பாக காணொளியை கண்டு கேட்டு அதற்கு தகுந்த செய்தியை மற்றவரிடமும் பரப்ப வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மடங்கள் என்பது தன்னறிவை பெறக்கூடிய இடங்களாக பழந்தமிழர்கள் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள். பழந்தமிழர்கள் அதற்காகவே தன்னறிவை பெறக்கூடிய ஒரு பயிற்சி கூடமாகவே 14 சைவ ஆதீன திருமடங்களை நிறுவினார்கள். அதற்கு சைவ சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய இடம் என்று மெய்கண்டார் காலத்திற்கு பிறகு செய்தி பரவலாக்கப்பட்டது. ஆனால் மடங்கள் என்பது தன்னறிவை பெறக்கூடிய இடம், கர்மவினையை நீக்கக்கூடிய இடம், மனிதர்களுக்கு மனிதனாக வாழ்வதற்குள்ள பயிற்சியையும் மனிதர்கள் தெய்வ நிலையை அடையக்கூடிய பயிற்சியையும் அவர்களுடைய மனிதருடைய மரபணுவையை மாற்றக்கூடிய, அதாவது ஜீன்ஸுமாங்கள அந்த ஆங்கிலத்தில், மரபணுவையே மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி தான் தீட்சை என்று படிநிலை வைத்திருந்தார்கள். சமய தீட்சை, விசேட தீட்சை, சிவபூஜை, நிர்வாண தீட்சை, ஆச்சாரிய முழுக்கு என்ற ஒரு சில படிநிலைகள் வைத்திருந்தார்கள். அந்த படிநிலைகள் எல்லாமே மனிதர்கள் மனிதராக வாழ்வதற்கும் மனித நிலையை தாண்டி இறைநிலை அடைவதற்கும் உள்ள ஒரு பயிற்சி கூடங்கள் என்று இன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அந்த தீட்சைக்கு விளக்கம் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே தமிழர்கள் இல்லறத்தில் இருந்துதான் பணி செய்ய வேண்டுமே ஒழிய துறவரத்தை அவர்கள் வலியுறுத்தவே இல்லை. அந்த வகையில் அந்த நெறியை இன்று வரை கட்டிக்காத்து கொண்டிருக்கும் ஆதீனங்கள் திருக்கைலாய பரம்பரை சார்ந்த திரு கைலாய பரம்பரையை வேளாக்குறிச்சி ஆதீனம் 118 திரு கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சத்திய ஞான மகாதேவ தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் 60வது அகவை நிறைவு மணிவிழா மலர் பிளவ தை மாதம் மீ 18 உத்திராடம் 31/1/2022 அன்று அவர்களுக்கு மணிவிழா மலர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த மணிவிழா மலரை தமிழகத்தில் எங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களும் வேளாளர் பெருங்குடி மக்களும் கண்டுகளிக்க வேண்டுகிறோம். ஏனென்றால் மக்கள் மத்தியிலேயே திருநீறு உத்திராட்சம் அணிந்தால் 5 எழுத்து சொன்னால் அவர்கள் சாமியார் ஆகிவிடுவார்கள், காய்வேட்டி உடுத்தி சன்னியாசி ஆகிவிடுவார்கள், துறவரத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு மனநிலை பல தலைமுறையாகவே பதிந்திருக்கிறது. அப்படி அல்ல என்பதை மீண்டும் மக்களுக்கு வலியுறுத்தவே உலக சிவமத மறுமலர்ச்சி இயக்க அணியின் சார்பாகவும் மெய்கண்டார் 14 சைவ திருமடங்கள் சைவ ஆதீன திருமடங்கள் பாதுகாப்பு அணி சார்பாகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடைய காணொளி வெளியிடுகின்றோம். இந்த காணொளியிலே
18 சைவ ஆதீனங்களிலேயே கைலாய பரம்பரையை சார்ந்த பழந்தமிழர் நெறியை கட்டிக்காத்து நிற்கும் வேளாக்குறிச்சி ஆதீனத்தினுடைய 60வது ஆண்டு நிறைவு விழா மலரை தாங்கள் கண்டு தெளிவு பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு காணொலியை வெளியிடுகின்றோம். ஏனென்றால் ஆதீனங்கள் சாமியார் என்றால் துறவரத்தில் இருப்பார்கள். தமிழருடைய நெறியே துறவரம் அல்ல. இல்லறத்தில் இருந்தே பணி செய்ய வேண்டும். இல்லறத்தில் இருந்து கணவன் மனைவியாக இருந்து பெற்ற குழந்தைகளை அதற்கு பின்பு தன்னுடைய பொறுப்பை அவருடைய ஒப்படைத்து அதை வழி வழியாக செய்வது தான் பரம்பரை. பரன்கிறது ஆணு, பறைங்கிறது பெண்ணு. பரம்பரையாகவே அந்த பணியை வேளாக்குறிச்சி ஆதீனம் தமிழர் நெறியை, தமிழருடைய நெறியை கட்டி காத்து இன்று வளர்ப்பு நிற்கக்கூடிய நெறியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் இந்த விழாமலர். இதை கண்டுகளித்து ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு வேளாரும் இல்லற ஆதீனங்களை தங்களுடைய திருமண விழாவுக்கும் தங்களுடைய இல்லற வாழ்வில் நடத்தக்கூடிய சடங்குகளுக்கும் அவர்களை அழைத்து அவருடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும். அந்த மடங்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். மடங்கள் என்பது மனிதர்களை நெறிப்படுத்தக்கூடியது. மனிதன் மனிதனாக வாழ்வதற்கும் மனிதன் தெய்வ நிலையை அடைவதற்கும் ஒரு பயிற்சி கூடமாக இருந்தது என்பதை தெரிவிக்குவதை காணொலி வெளியிடுகின்றோம். அந்த வகையிலே வேளாக்குறிச்சி ஆதீனம் பழந்தமிழர் நெறியை இன்று வரை கட்டிக்காத்து கொண்டு நிற்கின்றது. அந்த காணொலியை பாருங்கள். இப்பொழுது இருக்கக்கூடியவர் 18வது குருமகா சன்னிதானம் அவர்களும் அவருடைய துணைவியாருக்கும் 60வது அகவையினுடைய நிலா நடக்கின்றது. அந்த மலரினுடைய வேளாக்குறிச்சி ஆதீனம் மணிவிழா மலரை முன்னிட்டு மங்கள நாள் பூட்டுதல் நிகழ்வு என்று அவர்களுக்கு மங்கள நாள் பூட்டப்படுகிறது. அந்த செய்தியை இந்த புகைப்படம் வாயிலாக தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுகிறோம். ஏனென்றால் அவர்களுடைய திருமணத்தில் மங்கள நாள் பூட்டுகின்றார்கள். 60வது அகவை திருமண நிகழ்வு. அதில் அருகில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய மூத்த மகனார், அவர் பக்கத்தில் கூட அவருடைய துணைவியார், சின்ன குழந்தை, அவருடைய குழந்தைகள். ஆகவே பரம்பரையாக இவர் காவிவேட்டி அணியக்கூடாது என்பதை, தமிழுடைய நெறி இல்லை என்பதையும், அவர்களுடைய வேட்டியை பாருங்கள், வெள்ளை வேட்டி அணிந்து மணவன் மனைவியாக இருந்து இந்த பணிவிழா செய்கின்றார்கள். இந்த மணிவிழா மலர் தொகுப்பு முழுவதில் முக்கியமான நிகழ்வுகளை தாங்கள் காண வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்வுகளை பாருங்கள். வேளாக்குறிச்சி ஆதீனம் 18வது குருமகா சன்னிதானத்துக்கு மங்களநாம் செய்துவிட்டல். நன்கு இந்த படங்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இவர்தான் மூத்த மகனார், அவருடைய குழந்தைகள் இருக்கின்றார்கள், எல்லா ஆதீனமும் இருக்கின்றார், தர்மபுர ஆதீனம் இருக்கின்றார்கள். எல்லா ஆதீனங்கள் முன்னிலையிலும் அவருடைய விழா மலர் சிறப்பாக இருப்பதை ஒவ்வொருவரும் கண்டுகளிக்க வேண்டுகின்றோம். ஏனென்றால் இந்த மங்கள நாள் விழா நிகழ்வுகளை நாம் பார்க்கும் பொழுது நம்ம வீடுகளிலும் மங்கள நிகழ்ச்சிகள் சீரும் சிறப்புமாக நடைபெறும். ஆகவே இந்த மங்கள நாள் நிகழ்வுகளை நாம் சிறப்பாக பார்க்க வேண்டுகிறோம். இங்கே எல்லா ஆதீனங்களும் வருகின்றார்கள். அவர்களுக்கு அவளுடைய மகனார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்பதை அவருடைய தகப்பனாருக்கு அவரே பூஜை செய்கின்றார். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்ற ஒரு நெறியை உலக மக்களுக்கு இன்று அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மனிதர்களை இவர்கள் ஏன் வணங்குகின்றார்கள் என்ற கேள்விகளுக்கு இதன் விடைதான் தன்னுடைய தகப்பனாரை ஒவ்வொரு மகனும் வழிபட வேண்டும் என்று நமது ஔவையார் அவர்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தெய்வத்திற்கு முன்னாக இருக்கிறார்கள், தெய்வமாகவே அவர்கள் மூத்த மகனார். அவர்களுக்கு இந்த பூஜை செய்யக்கூடிய காட்சி மக்களுக்கு என்ன செய்கிறது? பெரியவர்களை மதிக்க வேண்டும். அப்படி பெரியவர்களை மதிக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லாதனால தான் இன்று மூதாதையருடைய முதியோர் இல்லங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே வேளாக்குறிச்சி ஆதீனத்தினுடைய இளைய சன்னிதானத்துக்கும் அவருடைய வாரிசுக்கும் மெய்கண்டார் 14 சைவ ஆதீன திருமடங்கள் பாதுகாப்பு அணியின் சார்பாக அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது. இந்த புகைப்படம் என்பது மனிதர்களை ஏன் வணங்க வேண்டும் என்பதற்கு சான்றாக அமைகின்றது. ஏனென்றால் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்ற தமிழருடைய நெறியை, பழந்தமிழர் நெறியை இன்று வரை கட்டுக்காத்து கொண்டிருக்கும் 21ஆம் நூற்றாண்டு கட்டிக்காத்து இருக்கும் வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு
நன்றி கலந்த வணக்கத்தை அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி தெரிவித்துக் கொள்கிறது. இந்த காணொலியில் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய தகப்பனாரை வணங்க வேண்டும், முதியோர்களை வணங்க வேண்டும், முதியோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், முதியோர்கள் இல்லாமல் பள்ள வேண்டும் என்ற காட்சி தான் இந்த காட்சி. இதை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு மலரை செய்கின்றார்கள், அவர்களுக்கு திருவடி பூஜை செலுத்துகின்றார்கள். இதை ஒவ்வொரு மனிதர்களும் அதை செய்ய வேண்டும். ஆதீனம் என்பது சன்னியாசியாக போகக்கூடியது அல்ல. அது ஆரியருடைய சூழ்ச்சியினாலையும் ஆரியருடைய பிராமணனுடைய சூழ்ச்சியினாலையும் காவியட்டியாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுதான் அவருடைய 18வது குருமகா சன்னிதானம். இவர்தான் இளைய சன்னிதானம். அவருடைய துணைவியார், அதற்கப்புறம் அவருக்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய தம்பி, அவருடைய மனைவி மக்களோடு அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த காட்சிகளை நாம் நன்கு பார்க்க வேண்டும். அவர்கள் தகப்பனாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை செலுத்துகிறார்கள் என்பதற்கு தான் 60வது அகவை விழாவை ஒவ்வொரு வீடுகளிலும் இல்லந்தோறும் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி 60வது அகவை விழாவை நடத்தும் பொழுது வேளாக்குறிச்சி ஆதீனத்தை அழைத்து அதற்கு தகுந்த மரியாதையை செய்யும் பொழுது மக்கள் மத்தியிலேயே ஆதீனம் என்பது நம்முடைய இல்லறத்தில் இருந்து பணி செய்யக்கூடியது என்பது புலனாகும். அந்த வகையிலே இவர்களுடைய குடும்பத்தார்கள், இவருடைய இளைய வாரிசுகள், மூத்த மகனார் பணி செய்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே ஏன் காமித்து கொண்டு இருக்கின்றோம் என்றால், இளைய தலைமுறைக்கு தெரிய வேண்டும். இல்லறத்தில் இருந்துதான் தமிழர்கள் பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று வரைக்கும் வேளாக்குறிச்சி ஆதீனம் என்றக்கூடிய ஒரு மடம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துவதற்காண்டியே காணொலியை வெளியிடுகின்றோம். காணொலியை காண்பவர்கள் ஒவ்வொருவரும் அந்த நிகழ்ச்சியில் நடைபெற்ற நிகழ்வுகளையும், அவருடைய துணைவியார், அவருடைய மகனார் அவர்கள் செய்யக்கூடிய மரியாதைகளையும், மற்றவர்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளையும் நன்கு புரிய வேண்டும். இல்லற மடங்கள் இதெல்லாம் அவருடைய குடும்பத்தில் உள்ள மகன்கள், இளைய சன்னிதானங்கள், குருமகா சன்னிதானங்கள், அவர்கள் இல்லறத்தில் இருந்தே தான் பணி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்ற சான்றுகளுக்கு தான் இந்த மலர்களுடைய செய்திகளை நாம் பதிவு செய்கின்றோம். இல்லறத்தில் இருந்து பணி செய்ய வேண்டுமே ஒழிய துறவரம் என்பது தமிழருக்கு கிடையாது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நெறிப்படி அதை வாழ வேண்டும். இது ஆதீனத்தினுடைய குடும்பங்கள், அவருடைய நல்ல பார்த்துக்கோங்க, அவருடைய குடும்பங்கள் 18வது குருமகா சன்னிதான மணி விழாவை முன்னிட்டு குடும்ப குரூப்போட்டா எடுத்துக்கொண்ட குடும்பத்தார்கள், இதுக்குள்ள அவருடைய குடும்பத்தார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் இன்று முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, திருநேறு என்பது மத சின்னம் கிடையாது. பஞ்சபூத சக்தியை அடக்கி வைக்கக்கூடிய ஒரு கொடி. உத்திராட்சம் என்பது மத சின்னம் கிடையாது. உயிர் சக்தியை உடம்பெல்லாம் பரவக்கூடிய ஒரு மரத்தினுடைய வித்து. சிவலிங்கம் என்பது அன்பும் சிவமும் ஒன்றே, அன்பும் சிவமும் ஒன்றே, அன்பும் சிவமும் ஒன்றே என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு அடையாளம்தான் சிவலிங்கம். சிவய நம என்பது மூச்சுக்காத்தை சீர் செய்யக்கூடிய தமிழ் அஞ்செழுத்தினுடைய உச்சரிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய, மூச்சுக்காத்தை சீர் செய்யக்கூடிய தமிழ் அஞ்செழுத்தின் உச்சரிப்பு. அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்பது போல இந்த வேளாக்குறிச்சி ஆதீனங்கள் இன்றும் 21ஆம் நூற்றாண்டிலும் தங்களுடைய பணியை விடாமல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு என்று வேளாளர்கள் அதிகமாக வாழ்ந்த வேளாக்குறிச்சியில் தொடங்கப்பட்ட இவ்வாதீனம் நாகப்பட்டினத்தில் இருக்கிற திருப்புகலூரில் திருநாவுக்கரசு அடிகளார் அவர்கள் முக்தி அடைந்த திருப்புகலூரில் அவருடைய மடம் அமைத்து அவர்கள் பணி சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருக்கு நம்மளுடைய அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியின் மெய்கண்டார் 14 சைவாயின திருமடங்கள் பாதுகாப்பு அணி சார்பாகவும், உலக சிவமத மறுமலர்ச்சி இயக்க அணியின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் அவருடைய திருவடிகளை வணங்கி இந்நிகழ்ச்சியை இதுகாலும் தெளிவாக கேட்டதோடு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் இந்த செய்தியை இந்த காணொளி பார்க்கக்கூடியவர்கள் பரப்ப வேண்டும். ஏனென்றால் மனிதன் மக்கத்திலேயே, மனிதனுடைய எண்ணத்திலேயே என்ன பதிவாகி கொண்டு இருக்கிறது என்றால், மடம் என்றால் சாமியாராக போயிடுவாங்க, இல்லறத்தில் இருக்க மாட்டாங்க என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. இதை ஒவ்வொரு தமிழர்களும் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்ந்து
அவர்கள் இன்றும் அந்த ஆதீனங்கள் இருக்கின்றார்கள். அதுபோல் 5 ஆதீனங்கள் இருக்கின்றது. அதற்கு நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். அவருடைய பணிகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்முடைய இல்லற நிகழ்வுகளுக்கும் 60வது ஆண்டு விழாவுக்கும் வீட்டு நிகழ்வுகளுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுத்து அழைத்து பணியை செய்ய வேண்டும் என்று மிக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, மெய்கண்டார் 11 சைவ ஆதீன திருமட பாதுகாப்பு அணியின் சார்பாக மீண்டும் ஒருமுறை வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு பழந்தமிழர் நெறியை கட்டிக்காத்து நிற்கும் வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு பழந்தமிழர் நெறியை கட்டிக்காத்து நிற்கும் வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தையும், இந்த பணி மென்மேலும் வழங்க எல்லாம் வல்ல இறைவன் திருவடியை வணங்குவதோடு, இந்த பணிக்கு என்றும் நம்மளுடன் துணை நின்று நம்மளை நடத்தி கொண்டிருக்கும் இறைவன் எல்லாம் வல்ல நடராஜ பெருமான் அவர்களையும், உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களுக்கும் சைவ வேளாளர் பெருமக்களுக்கும் வேளாளர் குடி மக்களுக்கும் காணொலி வாயிலாக நாம் தெரிய வேண்டிய ஒரு நற்செய்தி என்னவென்றால், நாம் நம்மளுடைய பரம்பரையாக நாம் கடைபிடித்து வந்த நெறிகளையும் நம்மளுடைய மூதாதையருடைய நெறிகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு காணொலி வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே பழந்தமிழர் நெறியை கட்டிக்காத்து நிற்கும் வேளாக்குறிச்சி ஆதீனத்திற்கு நாம் ஆதரவு கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் நம் இல்லங்களில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு 11 சைவ மெய்கண்டார் 11 சைவ ஆதீன திருமடங்கள் பாதுகாப்பு அணியின் சார்பாக ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இக்காணொலி வாயிலாக தெரியப்படுத்துகிறோம். இந்த விழிப்புணர்வை தமிழகம் பரப்ப வேண்டியதே மெய்கண்டார் 11 சைவ ஆதீன திருமடத்தின் பாதுகாப்பு அணியின் முக்கிய நோக்கமாகும். அந்த பணியை அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி சீரும் சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்றென்றும் தாங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இக்காணொலியை பார்த்து இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யக்கூடிய பணியாளர்களும் செய்யக்கூடிய இந்த பணிகளை எங்கும் எடுத்து செல்லக்கூடிய அனைவருக்கும் அகில உலக வேளாளர் மக்கள் கட்சி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.